good morning guys. பைக் ஓட்டும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இந்த சேனல் நேம் வந்து மோட்டோ எக்ஸ்கல். ஸோ இந்த சேனலில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பைக் ரிலேட்டட் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். பைக் ரிலேட்டட் கண்டென்ட்னா வெறும் இந்த ட்ராவலிங் பண்ணுறது மட்டும் கிடையாது. பைக் பற்றின ஓனர்ஷிப் வீடியோஸ் அண்ட் நியூ பைக்ஸ் லான்ச்சஸ் அண்ட் பைக் ஈவெண்ட்ஸ் அண்ட் பைக்கை பற்றின கம்ப்ளீட் ஸோ ஒரு ரைடிங் டிப்ஸும் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா நம்மளும் ரைடிங் நிறையா பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த சேனல். ஸோ இதில் வந்து பைக் ரிலேட்டடாக நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட பைக் தான் எக்ஸ்பல்ஸ் 200 4V. ஸோ இது ஒரு ஆஃப் ரோடர் ஏடிவி ஆஃப் ரோடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2022 வாங்கினது. ஸோ இதை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ தான், அதாவது எக்ஸ்பல்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு 199.6 cc இன்ஜின் அண்ட் இது ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் தான். இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.35 at 6500 RPM. அண்ட் இதோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 18.9 bhp at 8500 RPM. ஸோ இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 to 115 போகலாம். நான் 125 ஓட்டியிருக்கேன் ஆஃப்டர் செகண்ட் சர்வீஸ். ஸோ அண்ட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வரும். அண்ட் இது வந்து ஒரு நிசன் கேலிப்பர் பிரேக்ஸ் வரும். பிரேக்கிங் பற்றி நான் அப்படியே சொல்கிறேன் நான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏடிவி ஆஃப் ரோடர் மாதிரி தான். ஏடிவி ஆஃப் ரோடர்னா ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிவிஸ்ன்னு தனியாக இருக்குது அண்ட் ஏடிவி டூரர்னு தனியாக இருக்குது. ஏடிவி ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு லிமிடெட் பைக்ஸ் தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் செக்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஃபோம் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னல் ஃபோம்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரு சிங்கிள் சீட் தான், உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் கிடையாது. ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு ஹிமாலயன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பிளிட் சீட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதாவது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி. பட் இந்த பைக் எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாங் சிங்கிள் சீட் மாதிரி வரும். நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் பைக்லலாம் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்ட்ரா, அதாவது கம்ஃபர்ட் ஸோனுக்காக. அதாவது நான் ரைடிங் நிறையா பண்ணுவேன், ஸோ அதுக்காக தான். பைக்கோட பிரேக்ஸ் பார்க்கலாம். ஸோ பைக்கோட பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பைக் தான். ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பைக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பிரேக்கிங் இருக்கும். பேக்ல பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பல்ஸ்ல ஃபீல் பண்ணது என்னன்னா, நீங்க சடனா ஒரு இடத்துல திடீர்னு பிரேக் போறீங்கன்னா கண்டிப்பா டயர் ஸ்கிட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. அது எக்ஸ்பல்ஸ்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற பைக்ஸ்லயும் இருக்கும். பட் சம்மவ் பைக்ல வந்து இது பட்டன் வச்ச டயர் அப்படின்னால வந்து உங்களுக்கு கிரிப் வந்து சீக்கிரமா வந்து அந்த டயர் வந்து ரோட்ல படுறப்ப அழுத்தமா விழுறப்ப டயர் ஈஸியாவே ஸ்கிட் ஆகும் இந்த பைக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் வந்து சிட்டில வந்து எனக்கு தெரியுது. பட் அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு ஹிமாலயன்ல இருக்கிற அந்த ஒரு ஹீட் வந்து இந்த மிஷின்ல நான் ஃபீல் பண்ணல. நான் ஹிமாலயன் ஓட்டியிருக்கேன் ஃபார் லாங் டேர்ம். பட் ஸ்டில் எக்ஸ்பல்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மி தான். நீங்க மேனேஜ் பண்ணலாம் ஈஸியா. நீங்க வந்து டவுசர் போட்டா ஓட்டவே முடியாதுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் ஹீட் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட வைப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டா உங்களுக்கு அந்த 80 to 90 வரைக்கும் எதுவும் பெருசா எதுவுமே இருக்காது. அந்த 90 மேல கிராஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வைப்ரேஷன்ஸ் இருக்கு. வைப்ரேஷன்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒரு ஆவரேஜ் க்ரூசரா இருந்தீங்கன்னா ஒரு 80 to 90 ஒரு பெஸ்ட் ஸ்பீட், அதாவது ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் பைக்கிங் நான் சொல்லுவேன் எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஹையர் சிசி பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஒரு ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். பட் நீங்க ஒரு நார்மல் ரைடு அந்த ஒரு ரைடு என்ஜாய் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 80 and 90 போதும். சிட்டில உங்களுக்கு 80 and 90 அதிகமா தேவைப்படாது. அப்போ 70 to 60 தான் மேக்ஸிமம் நம்ம ஓட்ட போறோம். ஸோ சிட்டில அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. பட் ஹைவேல உங்களுக்கு அந்த ஒரு 90 to 100 கூட நான் சொல்ல மாட்டேன், 80 to 90 இட்ஸ் ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் தான். ஸோ அது நல்லா இருக்கும் இந்த வண்டியில. ஸோ கைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் வந்து உங்களுக்கு டியூப் டயர் தான் வரும், சேம் ஹிமாலயன்ல இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு டியூப் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங்கு நல்லா இருக்கும். ஆஃப் ரோடிங் அண்ட் நீங்கள் எந்த டெரெயின் ஓட்டினாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ வர ஏடிவி பைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் நிறையா வருது.
பட் ஸ்டில் டியூப்லெஸ் டயர் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களுக்கு அலாய் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்போக்ஸில் வராது. ஸோ உங்களுக்கு நார்மல் இந்த அலாய் மாதிரி வரும். ஸோ அந்த நார்மலாக அந்த நேக்கட் ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருக்கும் அந்த அலாய்ஸ் எல்லாமே. ஸோ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அந்த ஆஃப் ரோட அந்த இது தாங்காது, இம்பேக்ட் தாங்காது. பட் ஸ்போக்ஸ் நல்லாவே அந்த இம்பேக்ட் தாங்கும். ஸோ அதனால தான். பட் உங்களுக்கு மழை நேரத்தில் ஏதாவது ஒரு ஆணிகின்னு ஏதாவது குத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஷ்யூஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஒன்று நீங்கள் ஓனாக வந்து பஞ்சர் வந்து போட கற்றுக்கணும், இல்லைன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பஞ்சர் கடை தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, உங்கள் ஏரை ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஏரை ரெகுலராக செக் பண்ணி வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ கைஸ், அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் வரும். ஸோ இது ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ். ஸோ பின்னாடி எல்இடி டெயில் லைட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் த்ரோ அந்தளவுக்கு கிடையாது. நம்ம ஸ்டாக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்சிலரி லைட் ஆட் பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரின்னு இல்லை, பட் நீங்கள் என்னையோ ரொம்ப லாங் ரைட்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த லைட்டை நம்பி நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டார்ச் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹைவேல. ஸோ பெட்டர் கோ வித் ஆக்சிலரி லைட்ஸ். அண்ட் அதே மாதிரி டெயில் லைட்ஸ் நல்ல ஒரு விசிபிள் இருக்கும் எந்த வண்டி வந்தாலும். அண்ட் இந்த ஸ்டாக் இண்டிகேட்டர்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கைஸ், இந்த உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட் ஆப்ஷன் வந்து இந்த மோட் அண்ட் செட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மோடில் போயிட்டு ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் தென் ப்ளூடூத் நேவிகேஷன் இருக்குது. இது நம்ம ஹீரோவோட ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஒன்ஸ் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 10x10 அந்த நேவிகேஷன் இருக்கும் உங்களுக்கு. அது டேரக்ஷன்ஸ் மட்டும் காட்டும். அதாவது இந்த லெஃப்ட் போ ரைட் போங்கிற மாதிரி இருக்கும். தென் கால் லாக்ஸும் இதிலே வரும். கால் லாக்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே வரும். ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு வராது. ஒரு பழைய நோக்கியா ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதோட செட்டப் எல்லாமே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈகோ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஈகோ மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூவல் எக்கனாமி வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். பட் இந்த இதில் இல்லை அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து கரெக்டாக போகலன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு டயர் ஸ்பீடை பொறுத்து தான் கால்குலேட் ஆகும் இந்த ஈகோ மோடுங்கிறது. அண்ட் தென் சம்டைம்ஸ் இது உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த கியர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியருங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு விடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளச் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கியரில் போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கிளச்சை ரிலீஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். பிகாஸ் இந்த மிஷின் வந்து அதாவது எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக டயரோட ஸ்பீட், அதாவது அது நார்மலாக ரோட்டில் போகிற க்ரூசிங் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த இண்டிகேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் இந்த இதுவே வந்து ஒர்க் ஆகாது, அதாவது வந்து மைனஸ்லேயே காட்டும். அந்த பக் வந்து ஸ்டில் நிறைய 2022 எக்ஸ்பல்ஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த BS4ல எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் இதில் இந்த இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அது மேபி அதை அவங்க கம்பெனி சைட்லேருந்து தான் அவங்க ரெடிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃபியூல் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. நான் இப்போ வரைக்கும் ஹீரோவோட அந்த எக்ஸாட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனியில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆயில் தான். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு மைலேஜ் அரௌண்ட் 40 வருது. சிட்டியில் வந்து 38 to அந்த 36, 37 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. அது நீங்கள் ஓட்டுற ஸ்பீடை பொறுத்து இருக்கு. நீங்கள் மாதிரி டார்க்கியாக ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். நான் ஓரளவுக்கு மீடியமாக தான் ஓட்டுவேன். ஸோ எனக்கு 37லேருந்து 38 கிடைக்குது. என்னோட டெய்லி ஜாப் வந்து முக்கால்வாசி வந்து ஃபீல்டில் தான். ஸோ ஐ சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபியூல் எஃபிஷியன்சி. அதாவது ஹைவேல பார்த்தீங்கன்னா 40லேருந்து 43 வரைக்கும் போவோம். பட் அதுவும் உங்கள் க்ரூசிங் ஸ்பீடில் தான் இருக்குது. இன்னொன்று ரோட்ஸோட கண்டிஷனையும் பொறுத்து இருக்கு. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற பைக் மாதிரி ஒரு 200 cc நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் பெட்ரோலில் அப்படின்னு தேவை இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியே கிடைக்கும் இந்த பைக் பொறுத்த வரைக்கும், எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த அந்த ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே ஓவர் அந்த 2 yearsக்குள்ள. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் அந்த ஒரு 5வது சர்வீஸ் நமக்கு அந்த ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்களோட எப்படி சொல்லனா ஷோரூமோட ரியல் இது அப்பதான் தெரிஞ்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என் வண்டியில நடுவில் வந்து ஒரு மெயின் ஷாஃப்ட் ப்ராப்ளம் வந்துச்சு இன்ஜின்ல, டியூ டு சம் இஷ்யூஸ். அது அவங்களாலே கரெக்டாக சொல்ல முடியல.
ஸோ அந்த இஷ்யூனால வந்து இன்ஜின்ல வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை கம்ப்ளீட்டா வந்து நான் பைக்கை கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். பட் ஸ்டில் டைம் எடுத்தாலும் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இன்ஜினுக்கு 5 years வாரண்டி இருக்கு எக்ஸ்பல்ஸுக்கு. மற்ற பைக்குக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் 70K, அதாவது 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க அந்த வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் இன் எவ்ரி ஹீரோ ஷோரூம்ஸ். ஸோ பெட்டர் எப்பயுமே வந்து போறது வந்து ஸ்டாக்காவே எது இருந்தாலுமே வந்து பைக்குக்கு போங்க. ஸோ அன்டில் அந்த வாரண்டி முடிகிற வரைக்கும் நீங்க கம்பெனியோட கைட்லைன்ஸ்ல அவங்களோட அந்த ஒரு சர்வீஸை ஃபாலோ பண்ணி உங்க மிஷினை, அதாவது உங்களோட பைக்கை மெயின்டைன் பண்ணுங்க. எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற பைக்ஸ் வந்து எனக்கு ஐடியா இல்லை, அது அவங்கவுங்க ஓனர்ஸ் கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 70K கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கம்பெனி கிட்ட போறதுதான் கரெக்டா இருக்கும். அண்ட் இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சிட்டி யூசேஜ் ஆர் ஹைவே யூசேஜ். எக்ஸ்பல்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் காஸ்ட் எஃபெக்டிவ் மிஷின் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பட்ஜெட்டட் மிஷின், யாரும் யோசிக்க வேணாம். இதோட பட்ஜெட்டுக்கு நீங்க எந்த பைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஸ்டில் ஹேவ், உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய பைக்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏடிவி ஆஃப் ரோடர் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 24,000 கிலோமீட்டர் அதை ஓட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இதுல வந்து நான் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடு தான். ஒரு நாள் நான் அந்த பைக்கை ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. மேபி ஓனர் டு ஓனர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ எக்ஸ்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான அப்டேட், இதுல ராலி ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கு. நான் என் பைக் 2022ல லான்ச் பண்ணும்போதே அது இருந்துச்சு. ஸோ ராலி ப்ரோங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ராலி சஸ்பென்ஷன் வரும். அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். அண்ட் ரைஸ் அந்த ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் ரைசஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து நார்மல் ஸ்டாண்டு, ராலி ப்ரோ ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35,000 to 40,000 ஆகும் உங்களுக்கு, அது நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா. பட் இதோட சீட் ஹைட்டே அதிகம் உங்களுக்கு, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாயிரும் சீட்டோட ஹைட்டு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஹேண்டில். பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க, ஒரு 5 கீழே இருக்கீங்கன்னா உங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ராலி ப்ரோ வந்து இட்ஸ் ரியலி உங்களுக்கு வந்து இதை விட வந்து உங்களுக்கு அது வந்து ஆஃப் ரோட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் உங்கள் டயர்ல இருந்து எல்லாமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பைக் பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒர்க் போறவங்களா இருக்கீங்கன்னா, உங்க ஒர்க் வந்து ஜஸ்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்குன்னா இந்த பைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் நான் சொல்லுவேன். உங்க வீக்கெண்ட் ஈவெண்ட்ஸ் போறதுக்கோ இல்லை உங்க வீக்கெண்ட் ரைட் போறதுக்கும் நல்ல பைக். அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணணும், ஒரு பியூர் ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணணும்னா எக்ஸ்பல்ஸால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கண்டிப்பா வந்து கொடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நான் எக்ஸ்பல்ஸை ப்ரொமோட் பண்ணியும் பண்ணல, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ரைடர் டு ரைடர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான், மேபி ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை மென்ஷன் பண்ணலாம், நான் அடுத்தடுத்த வீடியோல சரி பண்ணுவேன். அண்ட் உங்களோட இதே மாதிரி உங்க பைக்ஸை நான் ஏதாச்சும் ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்கணும்னா ஷியூரா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நான் அப்பப்போ ரைடு ஆர்கனைஸ் பண்ணுவேன், கண்டிப்பா நம்ம ரைடு ஒன்னா போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோல பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, அப்புறம் உங்களுக்கு ஹெல்மெட்டு, இதெல்லாம் பத்தி நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.